வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உலக கோடீஸ்வரர்கள். கோடீஸ்வரர்கள்னா வெறும் கோடீஸ்வரர்கள்ல 100 கோடிக்கு மேல டாலர்கள்ல சொத்து வைத்திருக்கும் கோடீஸ்வரர்கள். அது 100 கோடின்றதே நமக்கு கொஞ்சம் கற்பனை பண்ண முடியாது. அதாவது இந்திய மதிப்பில் சொல்றதாக இருந்தா 1000 கோடி அப்படின்னு ரஃபா வச்சுக்கலாம். 1000 கோடிக்கு மேல சொத்து மதிப்பு உள்ள கோடீஸ்வரர்களோட பட்டியலை வருஷம் ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிடும். இந்த வருஷம் 2025க்கான பட்டியலை 2 நாட்களுக்கு முன்பு வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் நாம் எங்கே இருக்கிறோம், மற்ற நாடுகள் எங்கே இருக்குது, யாரெல்லாம் அதில் முன்னணியில் இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் விரிவாக இன்றைக்கி நாம் பார்க்கலாம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. உலக கோடீஸ்வரர்கள் இந்த பட்டியல் வெளியிடக்கூடிய ஒரு வழக்கம் இந்த ஃபோர்ப்ஸ் அப்படின்ற பத்திரிகையிலேருந்து பல காலமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த 2025ஆம் ஆண்டுக்கு ஆன பட்டியல் வெளிவந்துருச்சு. இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3000 பேரை பட்டியலிட்டிருக்காங்க. அதாவது 1000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்து மதிப்பு உள்ளவர்கள் அப்படின்ற கணக்கிலேயே சுமார் 3000 பேர் இருக்காங்க. அதோட பட்டியல் என்னன்றதையே பார்ப்போம். அதில் பட்டியலில் இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. 205 கோடீஸ்வரர்களை கொண்டது. முதல் இடத்தில் இருப்பது அமெரிக்கா, அது 900+ இருக்குது. அடுத்தால 2வது இடத்துல சைனா இருக்குது. ஆக முதல் 3 இடங்கள் அமெரிக்கா, இந்தியா மற்றும் அமெரிக்கா, சைனா மற்றும் இந்தியா என்று இந்த வரிசையில் இருக்காங்க. அந்த வரிசையில் யார் யாருக்கு எந்த இடங்கள்னு பார்ப்போம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் மொத்தம் 902 பேர். போன வருஷம் 813 பேர் இருந்தாங்க. இவங்களோட மொத்த சொத்து மதிப்பு எத்தனை டாலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $6.8 ட்ரில்லியன். இந்த 902 பேரோட சொத்து மட்டும் $6.8 ட்ரில்லியன். சைனா பார்த்தீங்கன்னா 450 பேர். போன வருஷம் 406 இருந்தது. இந்த வருஷம் இன்னொரு 44 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கிறாங்க. இவர்களது சொத்து மதிப்பு $1.7 ட்ரில்லியன். அது இப்படி கணக்கு வச்சுங்க, 3 சைபர். நம்ம இந்திய கணக்கில் பார்த்தீங்கன்னா 3 சைபர் போட்டு அப்புறம் 2 போட்டுக்கிட்டே போவோம். 2 போட்டு லட்சம், 2 போட்டு கோடி அப்படின்னு போயிட்டே இருப்போமா. அதுக்கு அங்கே அப்படி இல்லை, எல்லாமே 3 வரும். 1000, அதுக்கு அடுத்தால நேராக மில்லியனுக்கு அப்புறம் பில்லியனுக்கு அப்புறம் ட்ரில்லியன் அப்படின்னு போயிட்டே இருக்கும். இப்போ இதில் ட்ரில்லியன் வச்சுக்கிங்க. அது மில்லியன் அப்படின்னு சொன்னாங்கன்னா 6 சைபர் இருக்கும். பில்லியன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 9 சைபர் இருக்கும். ட்ரில்லியன் சொன்னால் 12 சைபர், அதாவது 1 போட்டு 12 சைபர் போட்டிங்கன்னா ஒரு ட்ரில்லியன் அர்த்தம். அப்படி கணக்கு வச்சுக்கிங்க, புரியும். சைனாவில் 450 பில்லியனர்ஸ் இருக்காங்க. 1.7 ட்ரில்லியன் மொத்த சொத்து மதிப்பு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 205 பில்லியனர்ஸ் இருக்காங்க. போன வருஷம் 200 பேர் இருந்தாங்க. இப்போ 5 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்கிறாங்க. இவர்களின் சொத்து மதிப்பு 941 பில்லியன். ட்ரில்லியன் கூட கிடையாது, பில்லியன் தான். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஜெர்மனியில் 171 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களோட மதிப்பு 793 பில்லியன். ரஷ்யாவில் 140 பில்லியனர்ஸ் இருக்கிறாங்க. 580 பில்லியன் சொத்து. கனடாவில் 76 பேர் தான் இருக்கிறாங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஜாஸ்தி. போன வருஷம் 67 பேர் இருந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 9 பேர் அதிகமாக இருக்காங்க. அதோட சேர்த்து மொத்த சொத்து மதிப்பு 359 பில்லியன். இட்டாலி 74 பில்லியனர்ஸ். இவங்களோட டோட்டல் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 339 பில்லியன். 8வது இடத்துல ஹாங்காங் 66 பேர் இருக்காங்க. 335 பில்லியன் டாலர் சொத்து மதிப்பு. அதுக்கு அடுத்த இடத்துல பிரேசில் 9வது இடத்துல பிரேசில் இருக்குது. 56 பேர் இருக்காங்க. 212 பில்லியன் டாலர். யுனைடெட் கிங்டம் ஒரு காலத்தில் உலகின் மிகப்பெரிய பணக்கார நாடாக இருந்த யுனைடெட் கிங்டம் 10வது இடத்துல தான் இருக்குது.
55 பேர் தான் இருக்காங்க. $238 பில்லியன். இதெல்லாம் அவன் கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் சார் செய்ய போகிறோம் அப்படின்றீங்களா? சும்மா ஒரு தகவலுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தானே. இந்தியாவில் நம்பர் 1 இருக்கக்கூடியது யாருன்னா முகேஷ் அம்பானி. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது ஆப்வியஸாக நமக்கே தெரியும் கௌதம் அதானி. அமெரிக்காவில் நம்பர் 1 இருக்கிறது யாருன்னா ஈலான் மஸ்க்கு. இவருக்கு மட்டுமே $342 பில்லியன் இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கோடீஸ்வரர்களின் மொத்த மதிப்புக்கு கிட்டத்தட்ட பாதிக்கு வந்து இவர் ஒருத்தரே வச்சிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது மார்க் ஜுகர்பர்க், $216 பில்லியன். மூணாவது ஜெஃப் பெசோஸ், இது அமேசானோட ஓனர், $215 பில்லியன். சைனாலேயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிட்ஸ் டான்ஸ் ஜிமிங் அப்படின்னு ஒருத்தர் தான் நம்பர் 1 இருக்காரு, $65 பில்லியன். இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய பாப்புலேஷன் கொண்ட நாடு. முகேஷ் அம்பானி $92.5 பில்லியன். அவருக்கு அடுத்த இடத்துல அதானி $56 பில்லியன் இருக்கிறார். இப்படி இவ்வளவு சொத்துக்களை எல்லாம் இவங்கெல்லாம் சேர்த்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றீங்களா? இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த சொத்து மதிப்புன்னு இவங்க சொல்கிறாங்கல்ல, இந்த சொத்து மதிப்புன்றதை வச்சு இவ்வளோ பணம் வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இல்லை இவ்வளோ பணம் மதிப்பு உள்ள இடங்கள் நிலங்கள் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. இது எல்லாமே மார்க்கெட் மதிப்பு, சந்தை மதிப்பு அப்படிங்கிறத வச்சு தான் இந்த சொத்து மதிப்பு ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். எப்படி ஏறும்? இப்போ ஈலான் மஸ்கோட கம்பெனியோட அவரோட மொத்த மதிப்பு வந்து $362 பில்லியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் வைத்திருக்கும் நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களின் பங்குகளில் அவருக்கு என்ன ஷேர் இருக்கோ அந்த ஷேருக்கு இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு என்னவோ அதை பேஸ் பண்ணி கணக்கு போடுறது தானே தவிர நேரடியாக இப்போ என்கிட்ட வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லணும், ஒரு 5 லட்சம் இருக்குங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா என்ன அர்த்தம்? 5 லட்ச ரூபாய் நான் கேஷாக வச்சுருந்துருக்கலாம், இல்லை வீட்டில் நகையாக வச்சுருக்கலாம். இவ்வளோதான் அதை நம்மளோட ஒரு இண்டிபெண்ட்டான சொத்து மதிப்பு அப்படிங்கிறத அப்படி தான் கணக்கு போட முடியும். இல்லை 1 கோடி ரூபா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் என்னன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, வாங்கியிருக்கேன், அதை லோன் கட்டிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருந்தாலும் லோனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது என்னோட சொத்து தரேன், அதனால 1 கோடின்னு சொல்லலாம். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் திரைப்பட நடிகர்களாவது அவர்களது சம்பளம் வந்து அவங்க சொல்கிற மாதிரி தான் சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. முன்னாடிலாம் அப்படி தான் இருந்தது. எப்படி இருக்கும்னா, ஒரு நடிகருக்கு இத்தனை லட்சம் ரூபாய் சம்பளம், இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை கையில் ரொக்கமாக கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. என்னென்னா இப்போ ஒரு நடிகருக்கு வந்து இந்த படத்துக்கு 150 கோடி ரூபா சேலரின்னு பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 50 கோடி ரூபா கையில் கேஷாக கொடுத்துருவாங்க. மிச்சம் 100 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இந்த 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 ஏரியாவில் உள்ள டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை நீங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்டை வச்சுக்கிட்டு அந்த ஏரியாவில் படம் ஓடி அது மூலமாக வசூலாச்சுன்னா அவருக்கு அந்த பணம். இல்லை சார் அவரே பண்ணாமல் வேறு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துடலாமே அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டரில் கொடுத்துடலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த 100 கோடி ரூபா கலெக்ஷன் ஆனால் தான் அந்த ஒத்துப்பார். ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த படத்தில் எனக்கு வேறு இது பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ சென்னை ஏரியாவை 100 கோடி ரூபாய்க்கு விஜய்கிட்ட வாங்கிட்டார். ஸோ விஜய் வந்து 100 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் பேசாமல் இருக்க முடியாது. அவர் படம் வந்து சென்னை ஏரியாவில் வசூலில் 100 கோடி ரூபா வசூல் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் ப்ரொடியூசர் விடுவார். 50 கோடி தான் வசூலாக இருக்குன்னா என்ன சொல்லுவார்? மிச்சம் 50 கோடியை திருப்பி கொடுங்கன்னு கேட்பார். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க வேலை செய்வாங்க. ஒருவேளை 100 கோடிக்கு மேலே வசூலாச்சுன்னா அந்த ப்ரொடியூசருக்கு ப்ராஃபிட், இல்லைன்னா ப்ராஃபிட் கிடையாது. ஆக இவர் நடித்து அந்த படத்துக்கு அவர் நஷ்டமாக மாட்டார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரேட்டு தான். இது எல்லாமே சந்தை மதிப்பு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை சொல்லலாம். ஈவன் சொல்லப்போனால் நிலம் போன்றவற்றுக்கு வந்து ரொம்ப சேஃப்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மதிப்பு சந்தை மதிப்புன்றது இறங்காது, கூட்டிகிட்டு தான் போகுமே தவிர குறையாது. ஒருவேளை வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பெரிய ப்ராஜெக்ட் வருது, அரசாங்கமே அந்த நிலத்தெல்லாம் அக்யூர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னால் நிலத்தோட மதிப்பும் இறங்கும். நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. அதே போலவே பார்த்தீங்கன்னா தங்கத்தோட மதிப்பு இறங்குமா அப்படின்னா இறங்கும். எப்போ இறங்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து டாப்பில் போக ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சிங்களேன், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிடுவாங்க எல்லாருமே. ஏன்னா கோல்டு வந்து ரேட் வந்து மெதுவாக தான் ஏறும். புரியுதுங்களா? கோல்டு வந்து சந்தை மாதிரி ஷேர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 10 ரூபா இருக்கும், சாயங்காலம் பார்த்தீங்கன்னா 12 ரூபா இருக்கும், மறுநாள் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய்க்கு போயிருக்கும். அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கின ஷேருக்கு 5 ரூபா லாபம் கிடைக்கும். தங்கம் வந்து அது மாதிரி கிடைக்காது. நீங்கள் ஒரு கிராம் வந்து 6000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. அது இன்னும் ஒரு 6 மாதம் ஆனாலும் அந்த 6000 ரூபாயிலேருந்து 6010, 6020, 6030 தான் ஏறி இருக்குமே தவிர ரொம்ப பெருசாக அப்படிலாம் ஏறாது. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆரோக்கியமாக இருந்து
ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு சொன்னால் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறையும். அப்போ தங்கத்தோட விலையும் குறையும். ஆனால் ஆட்சி செய்பவர்கள் சரியான முறையில் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்? ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்காது. அதனால தான் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் ட்ரேடே நடக்காது. ஏன்னா புது ஆட்சி எப்படி வரப்போகுது, அந்த புது ஆட்சி நமக்கு சாதகமாக இருக்குமா, அதாவது இண்டஸ்ட்ரி காமர்ஸ் எல்லாத்துக்கும் சாதகமாக இருக்குமா இல்லை பாதகமாக இருக்குமா, எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு சாதகமாக இருக்கும், இதையெல்லாம் பொறுத்து தான் வந்து அதுக்கப்புறம் நிர்ணயம் பண்ணுவாங்க. இப்போ மோடி கவர்மெண்ட் மாதிரி ஒரு ஹேங்கிங் கவர்மெண்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் ரேட்டு சரக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவரால் தனியாக ஒரு முடிவு எடுக்க முடியாது, கூட்டணி கட்சிகள் எல்லாருமே குழப்புவாங்க. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டோட விலை வாலட்டைலாகவே இருக்கும். இப்போ நான் 10 ரூபாயிலேருந்து 13 ரூபாய்க்கு போவோம், 13 ரூபாயிலேருந்து 7 ரூபாய்க்கு இறங்கும். இப்படி மாற்றி மாற்றி இறங்கும்போது எல்லாரும் தங்கத்துக்கு போயிடுவாங்க. ஸோ மார்க்கெட்டோட மதிப்பை பொறுத்து, மார்க்கெட்டோட போக்கை பொறுத்து, அதான் சொல்லுவாங்க மார்க்கெட் டைனமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மார்க்கெட் டைனமிக்ஸை பொறுத்து தான் இந்த கோடீஸ்வரர்கள் பட்டியலும் மாறிக்கிட்டே வரும். நடுவில் கூட பார்த்துருப்போமே, நம்ம இந்த ஹிண்டன்பர்க் அந்த அறிக்கை வெளியே வந்த உடனே சர்ன்னு இறங்கினார்ல அதானி, அன்னைக்கு இறங்கினா அதானி ஷேர் இன்னைக்கு ஏறவே இல்லை. கரெக்டா? ஈலான் மஸ்கே அப்படிதான் ஆயிடுச்சு. அப்படியே டக்குன்னு ஒரு நாளில் 20 லட்சம் கோடி அவருக்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ இப்படி மாறி மாறி தான் நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் அப்படின்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு புள்ளி விவரம் இந்த அப்படின்ற அளவில் சரி நம்ம இந்தியாலையும் ஒரு 200 பேர் இது மாதிரி 100 கோடிக்கு மேலே உள்ள 1000 கோடிக்கு மேலே பணம் வச்சுருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்கன்னு வேணால் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர்கள் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. சரிதானே நான் சொல்கிறது? ஸோ இதை குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.